எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஒரு போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் பதிவு செய்யாம உங்களை கைது செய்யலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு கொலை போன்ற ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் பதிவு செய்யாம உங்களை கைது பண்ணலாம். ஒரு குற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் நம்பும் பட்சத்துல தாராளமாக கைது செய்யலாம். உதாரணமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவோ சண்டையோ கலவரமோ நடக்காம இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கைக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களை கைது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர், அறிவிக்கப்பட்ட குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க, அவங்களை கைது செய்யும் போது போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் பதிவு செய்யாம கைது பண்ணலாம். ஒரு நீதிமன்ற உத்தரவு ஏதாவது இருக்கும் பட்சத்துல போலீஸ் ஆபீசர் தாராளமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாம கைது பண்ணலாம். ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடி ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா தாராளமாக ஒரு போலீஸ் ஆபீசர் கைது பண்ணலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி, ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கும் போது உங்களுடைய பெயர், முகவரி போன்ற அடையாளங்களை நீங்க சொல்ல மறுத்தாலும், தவறாக நீங்க சொன்னாலும் போலீஸ் ஆபீசர் உங்களை கைது பண்ணலாம். சோ ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களை கைது செய்த பிறகு இந்த கைதுக்கான காரணத்தை கட்டாயமா பதிவு செய்யணும். இந்த ரீசனுக்காக தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எங்களால இவரை கைது செய்தோம் அப்படின்ற விஷயங்களை அவர் கண்டிப்பா எழுத்துப்பூர்வமா நோட் பண்ணணும். அதே மாதிரி எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிட்ட பிறகுதான் அவங்கள விசாரிக்கணும். இதுதான் நடைமுறை. எஃப்ஐஆர் பதிவு இல்லாம அவங்கள விசாரிக்க கூடாது. சோ இது போல தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறியும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.